இப்போ விஜயோட பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாவையும் எம்ஜிஆரையும் தன்னோட உதாரணமாக சொல்றாரு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க 2 பேரும் ஒரு மாற்று, அது போல ஒரு மாற்று நான். இதெல்லாம் என்னன்னா ஒரு முதலமைச்சர் மாறுவது சம்பந்தப்பட்ட பேச்சு. ஸோ ஒரு முதலமைச்சர் இருக்காங்களா, அவங்க மாறுறாங்களா, இதுதான் மாற்று. இன்னைக்கு இந்த மாற்று போதும்னா நம்ம வந்து ஏற்கனவே இருக்கிற அரசியல் இருந்து எப்படி இது வேறுபட்டுரும்? இப்போ எம்ஜிஆர் இருந்தாரு, அண்ணா இருந்தாரு, கலைஞர் இருந்தாரு, ஜெயலலிதா இருந்தாங்க. இப்போ அடுத்தது வந்து ஒருத்தர் வரப்போறாரு அப்படின்னு சொல்லி அவங்க இதுதான் மாற்றுன்னு பேசினா, யார் முதலமைச்சராக வராங்களோ அதுதான் மாற்றுங்கிற அர்த்தம் வருது. இப்போ என்னோட முதல் கேள்வி, நம்மளோட தேர்தல் முறை அந்த மாதிரி ஒரு மாற்றம் அனுமதிக்குதா? ஃபர்ஸ்ட் கேள்வி எனக்கு அதுதான். இந்த இப்போ இருக்கிற எலெக்ஷன் சிஸ்டம் வந்து எப்படிப்பட்ட கட்சிகளை எப்படிப்பட்ட தேர்தல் முறையை நம்ம வச்சிருக்கோம், இதுக்குள்ள வந்து இவர் சொல்ற மாதிரி மாற்று பாசிபிளாங்கிறது தான். நீங்க சொல்லுங்க, பாசிபிளா? இந்த தேர்தல் முறையில் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாற்றுன்னு நம்ம பேச ஆரம்பித்த உடனேயே வந்து நம்ம ஒரு நபர் நீங்கள் சொல்கிற மாதிரி மாறுறது அப்படிங்கிறது, அது அவங்க வந்து அவங்க அதை நம்பி தானே அவங்க வாக்குறுதியாக கொடுக்குறாங்க. ஒரு ஆள் மாறிட முடியும்னு அவங்க நினச்சி தானே சொல்கிறாங்க. அதை கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். மக்களே நினைக்கிறாங்க. இப்போ பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஜெயலலிதா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க கட்சிக்கு ஓட்டு போடுவேன். நீண்ட காலம் போட்டிருந்தவங்க எல்லாம் ஒரு பெண் அதிகாரத்துக்கு வந்துட்டதா தான் நினைச்சு பண்றாங்க. அப்புறம் இப்பவும் ஏன் வரதட்சணை கொடுமை, இப்பவும் ஏன் குடும்ப வன்முறை, இப்பவும் ஏன் ஆணவ கொலை, இப்பவும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், குற்றங்கள் ஏன் உலகத்தில் நடக்குது, இந்தியாவில் நடக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது, இதுக்கும் வேற மாநிலத்துக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? இந்த கேள்வி இருக்கு பார்த்தீங்களா, அதை கேட்கறதுக்கான இடம் இல்லை. ஏன்னா பெண்ணுக்கு அதிகாரம்ங்கிறது ஒரு பெண் அதிகாரத்தில் அமர்வதுங்கிற அளவில் தான் புரிஞ்சுக்கப்படுது.